தற்போது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால காலமாகி இருக்கிறார். உங்களுடைய பயணம் குறித்து சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய இழப்பு காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூச்சாகவும் நாடி துடிப்பாகவும் விளங்கியிருந்தவர் தான் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள். அவரை அனைவரும் தன்மான தலைவர் என்று பாசத்தோடு அழைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை காங்கிரஸ் பேரியக்கம் இழந்திருக்கிறது. எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், யாருக்கும் எந்தவித சலனமும் இல்லாமல் அச்சப்படாமல் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய தலைவராக இருந்தவர். அந்த இழப்பு என்பது குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. குறிப்பாக என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் மாபெரும் இழப்பு. எதையும் என்னிடம் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியவர், அறிவுரை வழங்கக்கூடியவர், ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடிய ஒரு வெள்ளை உள்ளம் படைத்த தலைவராகத்தான் நாங்கள் அவரை பார்த்தோம். அன்பும் சரி, அரவணைப்பும் சரி, அதே போன்று விமர்சனம் செய்வதும் சரி, வெளிப்படையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிலரை பார்ப்பது மிகவும் அரிது. அப்படிப்பட்ட தலைவராகத்தான் அவர் தமிழக காங்கிரசின் ஒரு மாபெரும் தலைவராக விளங்கியிருந்தார். இந்த இழப்பு யாருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவரை சேர்ந்து வாடும் என்னுடைய காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப நாட்களுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. அவருடைய மகன் இறந்ததால அவரை போட்டியிட்டு வென்றிருந்தார். அப்போது அவருடைய மனநிலை எவ்வாறு இருந்தது சார்? எப்பொழுது அவருடைய மூத்த மகன் ராம் அவர்கள் இறந்தாரோ அப்பொழுதே அவர் மிகவும் பலவீனம் அடைந்து மனதளவில் காணப்பட்டார். அவருக்கு விருப்பமும் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு அதில் சட்டப்பேரவையில செல்ல வேண்டும் என்று. ஆனால் எல்லா நண்பர்கள், காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அவர் போட்டியிட்டார். அப்படி எதையும் இனிமேல் நான் போட்டியிடவே மாட்டேன் என்று இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று எல்லோரும் அவருடைய மனநிலையை புரிந்து கொண்ட பிறகும் அவருடைய குரல் சட்டப்பேரவையில் ஒலிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அனைவரும் அவரை கேட்டுக்கொண்டோம். அவர் மிகவும் பலமாகவும் இருந்தார். அதே நேரத்தில் தன்னுடைய மகன் இழப்பிற்கு பிறகு மிகவும் அவர் மனம் ஒடிந்து காணப்பட்டார். இருந்த போதிலும் அவர் தெளிவு, அவருடைய நேர்மை, அவருடைய துணிச்சல் கடைசி வரை இருந்தது. மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கூட அவர் மிகவும் மன உறுதியோடு தான் இருந்திருக்கிறார், திரும்பி வந்து விடுவோம் என்று. ஆனால் எவ்வளவு மருத்துவ உபகரணங்கள் இருந்தும், புகழ்பெற்ற மருத்துவம் அளித்தும் அவருக்கு அவருடைய உயிரிழப்பை தடுக்க முடியாமல் போய்விட்டது. காலையில் கூட பின்னடைவு ஏற்படுவது கூட தலை சிறந்த மருத்துவர்களை வைத்து ஏதாவது காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் என்று ஆலோசனை செய்திருந்தோம். அது இடம் கொடுக்கவில்லை. இந்த அடிப்படையில் 10-12 மணிக்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்ற மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு செய்திருக்கிறது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை.